شديدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله وتمام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صل عليه وسلم. اللهم صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய மகத்தான பிறை 20வது தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்கங்கள் உள்ளிட்ட ஏனைய இபாதாத்துகள் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையாலும் அவன் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொருட்டினாலும் உயர்ந்த இந்த ரமலானினுடைய பரக்கத்தினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனினுடைய 25 ஜுசுவுகள் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. இன்று சூரா ஃபுஸ்ஸிலத், சூரா அஷ்-ஷூரா, சூரா அஸ்-ஸுஹ்ருஃப், சூரா அத்-துஹான், சூரத்துல் ஜாசியா ஆகியவைகள் ஓதப்பட்டிருக்கிறது. அருள்மறை குர்ஆனினுடைய பாக்கியங்கள், அதனுடைய வார்த்தைகளை உள்வாங்குகிற செவிமடுக்கிற நல்ல தௌஃபீக்கை தந்த ரப்புல் ஆலமீன் அதனுடைய பாதையில், அது காட்டுகிற நெறியில், வழியில் நடக்கக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.
இன்று ஓதப்பட்ட சூரா ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி காட்டுகிற செய்தி 19வது ஆயத்துல وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ அல்லாஹ்வினுடைய விரோதிகள் அஅதாஉல்லாஹ் அல்லாஹ்வினுடைய விரோதிகள் இலன்னார் நரகத்தின் பக்கம் அவங்கள அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஒன்று திரட்டுவான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய விரோதிகள் செல்லக்கூடிய இடம் நரகம்தான். அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான். அந்த ஒன்று சேர்க்கிற நேரத்தில் அவங்கள அல்லாஹு தஆலா தனித்தனியாக பிரிச்சு விட்டுருவான். ஃபஹும் யூஸாவுன், நாளைக்கு மறுமையில இது நடக்கும், இந்த நிகழ்வு நடக்கும். இங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிக்கிறது அப்படின்னா அவனுவலா ஒன்று சேர்ந்ததல்ல, எல்லாத்தையும் கொத்தா ஒன்னா சேர்த்து வைக்கிறது உள்ள தள்ளுறதுக்காக வேண்டி. அவன் எப்படி ஒன்னா சேர போறான்? ஒருத்தன் இன்னொருத்தனை ஏசிக்கிட்டுல இருப்பான், திட்டிக்கிட்டுல இருப்பான். இந்த உலகத்துல அவன் சேர்ந்தது எல்லாமே அதற்காகத்தான் சேர்ந்தான். இந்த உலகத்துல சேர்ந்தது கூட தீயவைகளுக்காக, கெட்டவைகளுக்காக, தவறானவைகளுக்காக. அவன் ஒன்னா சேர்றதாக இருந்தாலும் நடத்தைகளில் மோசமானதற்காக. அப்படி ஆட்டோமேட்டிக்கா அவன் இந்த உலகத்துல பிரியும் பொழுதே ஒருத்தன் இன்னொருத்தனை சரிகாண போறதில்லை. அவன் இவனை ஏசத்தான் போறான். அவனா ஒண்ணுத்துக்கு உருப்படாதவன் அப்படின்னு தான் சொல்ல போறான். ஏக காலத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கிறான்னே வச்சுக்கிறோமே, மகா மட்டமானவன் வச்சுக்குவோம், கெட்டவன் வச்சுக்குவோம், தவறானவன் வச்சுக்குவோம். அடுத்து இவனுக்கு கல்யாணம் ஆகுது, இவனுக்கு குழந்தை பிறகுது, அவனுக்கும் கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது அப்படின்னா இல்ல கல்யாணம் ஆகிறது விடுங்க. இப்ப இவன் இந்த இளைஞரையே வளர்ந்துட்டு வரான். இப்படி வளர்ந்துட்டு வரவன் இப்ப தனக்கே ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்கு, தனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவன் தான் நம்ம கூட்டாளி, இவனை கட்டி வைப்பானா? ஏன்னா இவன்ட வண்டவாளம்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். இங்கேயே அவனை சேர்த்துக்க மாட்டான், அப்புறம் இப்படி அங்க சேர்ப்பான். அப்ப அங்கே அவர்கள் என்ன செய்வாங்க, தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்துல வருவாங்க. ஹத்தா இதாமா ஜாஊஹா, இவங்கெல்லாம் அங்க வரும் பொழுது ஷஹீத அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்களுடைய செவி புலன்கள், காது, சம்உஹும் வ அப்சாருஹும் அவர்களுடைய பார்வைகள், கண்ணு, வ ஜுலூதுஹும் அவர்களுடைய தோள்கள், இவைகள் எல்லாம் சாட்சி இவனுக்கு பாதகமாக சொல்லும். பிமா கானூ யாமலூன், எதையெல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அத்தனை அது சொல்ல ஆரம்பிச்சோம். அப்பதான் வகாலூ லிஜுலூதிஹிம், இந்த தோள்களை பார்த்து, தசைகளை பார்த்து அந்த அடியான் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு நீ பாதகமாக சாட்சி சொன்னாய் அப்படின்னு கேட்பான். காலு, அந்த ஒட்டுமொத்த உறுப்புகளும் அவயங்களும் சொல்லுமாம், அன்தகனல்லாஹ், எங்களை அல்லாஹ் பேச வச்சிருக்கிறான். இப்போ அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் பேசுவதற்கான ஆற்றலை எவன் கொடுத்தானோ அந்த ரப்பு இன்னைக்கு எங்களுக்கு பேசுறதுக்கான சக்திய, உரிமைய, வலிமையை தந்திருக்கிறான், நாங்க பேசுறோம் சொல்லும். வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரத்தின், அவன் தான் உங்கள் ஆரம்பத்தில் படைச்சவன். வ இலைஹி துர்ஜாவுன், அவனின் பக்கம் நீங்கள் மீளுவீர்கள். ஒமா குன்தும் தஸ்ததிரூன ஐ யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும், உங்களோட காது, உங்களுடைய கண்ணு, உங்களோட ஜுலூது, உங்களோட தோல், இதெல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய பாவங்களை நீங்க மறைத்து கொள்ளல. நீங்க செய்து கொண்டிருந்ததெல்லாம் மிக மட்டமான, மிகுதமான, அல்லாஹ் செய்யற அல்லாஹ் அறிய மாட்டான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். வலாக்கின் லனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன், நீங்க செஞ்சதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா, அல்லாஹ்வுக்கு விளங்காதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? வதாலிக்கும் ظنكم الذي ظننتم بربكم அர்தாக்கும் ஃபஸ்பஹதும் மினல் ஹாசிரின், உங்களோட அல்லாஹ்வை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது, உங்களுடைய தவறான இந்த எண்ணம் தான் உங்களை அழிச்சிடுச்சு. ஏன் இந்த எண்ணம்? நாம செய்யறது அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படி தெரியும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பியான்னு அல்லாஹ் கேட்கிறான். உன்னை இந்த தவறான இடத்துக்கு, தவறான பாதைக்கு, தவறான செயலுக்கு கொண்டு போனது எது அப்படின்னா அல்லாஹ் உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் இல்லாது போனது தானே அல்லாஹ் சொல்றான். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான்.
فَيَصْبِرُوا فَالنَّارُ مَثْوًى لَهُمْ وَيَسْتَعْتِبُوا فَمَا لَهُمْ مِنَ الْمُعْتَبِينَ. அந்த வேதனையை சகித்து பொறுமையாக இருந்த போதிலும் அவங்களுக்கு நரக நெருப்பு தான் தங்குமிடமாக கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு மன்னிப்புங்கிறது கிடைக்காமலே போயிடும் நாளைக்கு மறுமையில. அப்ப மன்னிப்புங்கிறது எங்க தான் வாங்கிக்கிறணும்? இந்த உலகத்துல தான் வாங்கிக்கிறணும். இதை முடிச்சுட்டு போயிட்டா அங்க என்னதான் வேதனைப்பட்டாலும் நரகம் தான், அங்க அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. எனவே நீ கவனமா நடந்துக்கோன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய பின்னணியில அவங்க சொல்லுவாங்க, ஹாதா ஹாலுல் குஃபாரி வல் முனாஃபிகீன யௌமல் கியாமா. இத அல்லாஹ் தஆலா இத சொன்னதெல்லாம் யாரை குறித்து என்றால் நயவஞ்சகர்களை குறித்தும் நிராகரிப்பாளர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல அப்படி இருந்திருப்பாங்க. நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வை ஏற்காதவங்க, நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மாறு செய்யக்கூடியவர்கள், சொல்லொன்றும் செயலொன்றுமாக உள்ளொன்றும் புறம் ஒன்றுமாக நடந்தவர்கள், அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால அவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த உலகத்துல வாழுகிற காலத்துல அவங்க இதையெல்லாம் மறுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இந்த ஆயத்தின் பின்னணியில சொல்லுவாங்க. அபூ யாலாங்கிற ஹதீஸ்ல பதியப்படும் ஹதீஸ் கிரந்தத்துல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இதா கான யௌமுல் கியாமத்தி, நாளைக்கு மறுமையில உரிஃபல் காஃபிரு பி அமலிஹி, காஃபிர்கள் அவருடைய செயல்களால் அடையாளம் காணப்படுவார்கள். ஃபஜஹத வஹாசம, என்றாலும் அவன் என்ன பண்ணுவான்னா அல்லாஹ் கிட்ட தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அங்கேயும் என்ன செய்வான்? தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஃபயுகாலு ஹாவுலாய் ஜீரானுக், அப்ப அவன்கிட்ட சொல்லப்படும், ஏய் இதெல்லாம் உன் குடும்பங்கள் தான், அண்டை உன்னோட பக்கத்துல இருந்தவங்க தானே இவங்கெல்லாம், யஷ்ஹதுன அலைக்க, உனக்கு இவங்க சாட்சி சொல்லுவாங்க பாரு நீ எப்படிலாம் நடந்துகிட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லப்படும். ஃபயகூலு, அப்ப அவன் சொல்லுவானா, கதபு, பொய் சொல்றாங்க அவங்கெல்லாம், நானும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிமானா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபயகூலு அஹ்லுக அஷீரத்துக, உன் நெருங்கிய சொந்தங்கள்லாம் இருந்தது இல்லையா, அவங்க கிட்ட கேட்போமா உன்னை பத்தி உன் வண்டவாளத்தை அப்படிங்கும் பொழுது ஃபயகூலு, அப்பமா அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, கதபு, அதெல்லாம் பொய் சொல்றாங்க அவங்க, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அங்கேயும் போய் அதை வாதிடுவானா. ஃபயகூலு யஹ்லிஃபு, அப்படியா சத்தியம் செய்யறியா, நீ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி சத்தியம் செய்யறியா அப்படின்னா அவன் என்ன செய்வானா, ஃபயஹ்லிஃபூன, சத்தியமும் செய்வானா. இவ்வளவு தூரம் வரட்டு கௌரவத்தில் நிப்பான, அப்படியே பிடிச்சிட்டு நிப்பான, நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்ட்டு. இதனால்தான் சும்ம யஸ்மிதுஹுமுல்லாஹ், முதல்ல வாயை திறந்து விட்டு கேட்டான், ஸ்டேட்மெண்ட்டை நீனா சொல்லுன்னா, இந்த பாருப்பா பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாப்பா, பொய் சொல்றாங்க அப்படின்னு வாயை வச்சு பேசினான். இதெல்லாம் அவன் குடும்பம்பா, அவங்க பத்தி என்ன சொல்றான், உன்னை பத்தி கேட்டியா அப்படின்னு, அவங்களும் பொய் சொல்றாங்கன்னு நான் வாழ சொல்லுவான். கடைசி அல்லாஹ் கேட்கறான், சத்தியம் செய்தியாப்பாங்கிறான். அப்பவும் நாக்கால நான் சத்தியம் செய்யறேன்னு அப்படின்னு சத்தியமும் செய்யறான். இவ்வளவும் இந்த நாக்குக்கு அதிகாரத்தை கொடுத்து பேச வைக்கும் பொழுது அன்னைக்கும் போய் அந்த நாவால பொய் சொன்னதுனால அல்லாஹ் தஆலா இப்ப வாயை சீல் வச்சிடறான். இப்ப நாக்கு பேசாது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா உறுப்புகளை பேசுன்றவான். வதஷ்ஹது அல்சினத்துஹும், அவங்களுடைய நாவுகள் எல்லாம் அந்த மற்றவைகள் எல்லாம் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிரும். சும்மா யுதுகிலுஹுமுன் நார, அதுக்கப்புறம் அவனை கொண்டு நரகத்துல தள்ளிடுவான் அப்படிங்கிற செய்தியை அபூ யஅலா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து பெற்று தருகிறார்கள். அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் சிரித்தாங்க, லேசா சிரித்தாங்க. ஃபகால ஹல் ததரூன மிம்மா அல்ஹக், அவங்களே நம்ம கிட்ட கேட்டாங்க, நான் சிரிப்பதற்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்களா, உங்களுக்கு என்னன்னு விளங்குமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. குல்னா, அப்ப நாங்க சொன்னோம், சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், தங்களுடைய சிரிப்பின் காரணத்தை அல்லாஹும் ரசூலுன்னு அறிவாங்க நாயகமே அப்படின்னு நாங்க சொன்னோம். கால, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மின் முகாத்தபத்தில் அபதி ரப்பஹு, ரப்பு கிட்ட ஒரு அடியான் பேசுகிற அந்த துணி, அந்த நிலை குறித்து நான் கேட்டு சிரித்தேன். நான்
அந்த அடியான் அல்லாஹ் கிட்டையும் போய் என்ன பேசுறாங்கிறத நினைக்கும் போது நான் சிரிச்சேன். யகூலு யா ரப்பி அலம் துஜிரினி மினல் துல்மி, எனக்கு என்ன அநியாயமா தண்டனை வருமா அப்படின்னு அல்லாஹ்ட்டே போய் கேட்பானா. கால யகூலு அநியாயத்துக்கு தண்டனை, அநியாயத்துக்கு கூலி உண்டான்னு கேட்பான் அல்லாஹ்ட்ட. அநியாயத்துக்கு எனக்கு கூலி உண்டா, செஞ்ச அநியாயத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் உண்டான் இருக்குல்ல, கூலி உண்டா? பலா, அது எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு ஃபஇன்னி லா அஜீஸு அலா நஃப்ஸி இல்லா ஷாஹிதம் மின்னி. அப்படின்னா அநியாயத்துக்கு எனக்கு தண்டனை உண்டுன்னு சொன்னா சரியான சாட்சி இருந்தா தான் நான் அதை ஒத்துக்க முடியும். அல்லாட்ட போய் அவர் அல்லாட்ட போய் சொல்லுவானா, அல்லாட்ட கேட்கறான் அநியாயத்துக்கு தண்டனை உண்டான்னு, எனக்கு கூலி உண்டான்னு. அல்லாஹ் சொல்றான் எப்படி இல்லாம இருக்க, உண்டுதானேங்கிறான். அப்ப இவன் அல்லாட்ட சொல்லுவானா, சரியான சாட்சி இருந்தா மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன், இல்லைன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவானா. அல்லாஹ்வும் சொல்லுவான், அப்படியாப்பா, கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, வேற எந்த சாட்சியும் தேவையில்ல, நீனே சாட்சிக்கு போதும். அல்லாஹ் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம, அந்த நாள்ல வேற யாரும் சாட்சி தேவையில்லப்பா, அலைக்க ஷஹீதா, உனக்கு பாதகமா சாட்சி சொல்றதுக்கு இன்னொரு ஆளெல்லாம் கூட்டு வர தேவையில்ல, நீ ஒரு ஆள் போதும், இப்ப நீ இருக்கிற இல்ல, நீ ஒரு ஆள் போதும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்வானா. சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சாட்சி வேணுமா, வபில் கிராமல் காத்திபீன் வபில் கிராமில் காத்திபீன ஷுஹூதா, ரெண்டு எழுத்தர்கள் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, நன்மை தீமைகளை பதிவு செய்கிற அமரர்கள், அந்த சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களே, அந்த ரெண்டு பேரும் உனக்கு சாட்சியா இருப்பாங்க. நீனே போதும் சாட்சிக்கு, எக்ஸ்ட்ரா சாட்சி இந்த ரெண்டு பேரும் இருப்பாங்கப்பா. ஃபயுக்தமு அலா ஃபீஹி, இப்படி சொன்னதுனால அல்லாஹ் தஆலா அவன் வாயில் முத்திரை வைத்து விடுகிறான். ஃபயுகாலு லி அர்கானிஹி, அப்ப அவனுடைய உறுப்புகளிடம் சொல்லப்படும், இன்திகி, சொல்லு, இப்ப நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான், சொல்லுப்பா இப்ப நீன்னு சொல்லிட்டு. ஃபதன்திகு பி அமாலிஹி, செய்த எல்லாத்தையும் அது சொல்லி காட்டிவிடும். என்னெல்லாம் இருந்ததோ இந்த உலகத்துல மறைச்சிக்கலாம், வாயால சொன்னது அதை மறைச்சிக்கலாம், யார்ட்டையும் சொல்லிடாதா நான் சொன்னது அப்படின்னு இங்க மறைக்கலாம். அதே மாதிரி கையால செய்தது, கண்ணினால் காதினால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது, இதெல்லாம் மறைச்சிக்கலாம். ஆனா உன் உறுப்புகள் ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. கண்ணு தனி ஸ்டோரேஜ் வச்சிருக்கு, காது தனி ஸ்டோரேஜ் வச்சிருக்கு, கை தனி இதை வச்சிருக்கு, காலு தனி இதை வச்சிருக்கு. ஒவ்வொன்னையும் ஆன் பண்ணி விட்டா அவ்வளவுதான், கேட்டவன் காது கருகி போயிடும், அவ்வளவு வச்சிருக்கு அது ரெடியா. அத்தனையும் தானா அல்லாட்ட எல்லாத்தையும் சொல்லிடும். சும்ம யுஹல்லு பைனஹு வ பைனல் கலாமி, அதுக்கப்புறம் எங்க வாயடைச்சு போயிடுவான். இப்ப பேசுன்னா சாட்சிகள் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு எல்லாம் ஆதாரத்தோட வச்சதுக்கு அப்புறம் விசாரணையில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் வச்சாச்சு, இவன் எல்லாத்தையும் விசாரிக்கிறான். இப்ப உதாரணமா இந்த உலகத்தை நீதிமன்றம் வச்சுக்கிறோமே, இவனை கொண்டு குற்றவாளி கொண்டு நிறுத்தியாச்சு. என்னப்பா நீ உன்னை பத்தி சொல்ற, இப்படிலாம் பண்ணியான்னு கேட்டா அங்கேயும் மறுக்கிறான், செய்யலங்கிறான், அதெல்லாம் பொய்யுங்கிறான். முடிஞ்ச சாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்றான். எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப ஒட்டுமொத்த சாட்சியும் திரட்டி கொண்டு சுத்தி நிறுத்தி, சொல்லுப்பா ஒவ்வொன்னையும், எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட அப்படி எல்லாம் போட்டு காட்டி, நில் அமைதியாரு இதெல்லாம் பாருன்னு சொல்லி எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவான், வாயடைத்து போயிடுவான். அடியான் இப்படி திக்கி திணற நிப்பான். பாத்தீங்களா, அல்லாஹ் கிட்டேயே போய் அவன் வம்பு பண்றான் பாருங்க, அப்படிங்கிற நிலைமைய சில சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யாசின் 65வது ஆயத்துல சொல்றான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாளில் நாம் அவனுக்கு வாயில சீல் வச்சிருவோம். ஒத்துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், கைகளும் கால்களும் அவைகள் செய்தவைகளை எல்லாம் சொல்ல வச்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அன்-நூர்ல 24வது ஆயத்துல குர்ஆன் நெடுகிலும் அவன் நாளை மறுமையுடைய இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறான். அதாவது குர்ஆனை கொஞ்சம் பொருள் படித்தால் கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், மாறி வரலாம். அல்லாஹ் சொல்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன், சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்றான், அன்றைய நாளில் அவர்களுடைய நாவுகள், அவர்களுடைய கைகள், அவர்களுடைய கால்கள் செய்தவைகளை எல்லாம் சொல்லி காட்டும்.
ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه يقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சமூகத்துல பட்டோல அவனுடைய முன்னால வைக்கப்படுமா இல்லையா? அதை பார்த்து அந்த குற்றவாளிகள் எல்லாம் அச்சத்துடன் பார்த்து நிப்பானா, திகைச்சு நிப்பானா. அவன் கேட்பானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்னப்பா புத்தகம், இதுவரைக்கும் நாங்க இந்த மாதிரி புத்தகத்தை பார்க்கலையே. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், எந்த ஒரு பெருசையும் எந்த ஒரு சின்னதையும் கொஞ்சம் கூட விட்டு வைக்காம அத்தனையும் பதிவுல வந்திருக்க, ஆச்சரியமா இருக்க அப்படின்னு அன்னைக்கு கைசேதமே அப்படின்னு அன்னைக்கு சொல்வானா. வஜது மா அமிலு ஹாதிரா வலா யலிமு ரப்புக அஹதா. அன்றைய நாள் இருக்குல்ல, அவன் செஞ்சதை எல்லாத்தையும் முன்னால கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் செய்யவே மாட்டான். எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முன்னாடி விசாரிச்சு, விசாரணைக்கு பின்னால சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் சொல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்பான். ஆனா அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை நாடுறானோ அவருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகத்தை நாடா நரகம். ஆனா பெருமக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை நாடுவானோ அவன் இந்த உலகத்திலே அவன் நாவை தௌபாவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் தயார்படுத்தி வைத்திருப்பான். அதற்கான ஆயத்தத்துல இருப்பான். அது இல்லாம கடைசி வரைக்கும் அவன் மறுத்துக்கிட்டே இருந்தான்னா இறை சமூகத்துல போய் அல்லாஹ் நினைச்சானா நேரடியா நரகத்துக்கு தள்ளலாம். ஆனா அப்படி யாரையும் தள்ள மாட்டானா, நேரடியா நரகத்துக்கு தள்ளலாம். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அந்த குணத்தை பாருங்க. சொர்க்கவாதிகள் இருக்கிறாங்க, நரகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா சொர்க்கவாதிகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு தாலா, பெருமானார் ஒரு சபையில பேசும்போதே சொன்னாங்க, 70,000 பேர்ல உம்மத்துல சொர்க்கத்துக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாம அனுப்பி விட்டுருவான். சுஹதாக்கள் விசாரணைக்கே வரமாட்டாங்க, நேரா சொர்க்கம் தான் அப்படின்னாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு விசாரணை இல்லாம அனுப்பி விட்டுருவானா ரப்பு. ஆனா நரகத்துக்கு போற யாரையும் விசாரணை இல்லாம அனுப்ப மாட்டானா. ஏன்னா சொர்க்கத்துக்கு விசாரணை இல்லாம போங்கன்னு சொன்னா யாரு வேணாலும் போயிருவாங்க. நரகத்துக்கு விசாரணை இல்லாம போன்னு சொன்னா போவானா? என்ன இப்ப கேட்கிறான்ல, என்ன நீ அப்படி, நான் அப்படி செஞ்சாலா, எனக்கு கூலி உண்டா, சாட்சி வருமா, எல்லாம் கேட்டான்ல இல்லையா? இது சொர்க்கவாதிகள் யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒன்னு, சொர்க்கவாதிகள் கேட்காததுக்கு 2 காரணம். ஒன்னாவது என்ன, இதான் 2வது காரணம். அதை முதல்ல சொல்றேன், இது 2வது காரணம். ஒன்னாவது என்ன, அங்க இருக்கிறதெல்லாம் சந்தோஷம், இன்பங்கள், ஆனந்தங்கள், போன்னு சொன்னா பறந்து போயிடுவாங்க. 2வது, இதுதான் முத காரணம், சொர்க்கவாதிகள் அல்லாஹ் எதை சொல்வானோ அதை அப்படியே செயல்படுத்துபவர்கள், எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே அவங்க எதிர்த்து பேசல, நாளைக்கு மறுமையிலேயே பேச போறாங்க? அல்லாஹ்வை கண்ணுக்கு எதிரில் நேரா பார்க்காத இந்த உலகத்திலேயே அவங்க எதிர்த்து பேசல. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நேருக்கு நேரா இருக்கும் போதா கேள்வி கேட்ட போறாங்க. ஆமன்னா சல்லம்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான். யகூலு, அவங்க சொல்ற வார்த்தை சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம் நாங்கள் செயல்படுத்தினோம், அப்படிதான் இருப்பாங்களே தவிர எதிர்த்து நின்று கேட்க மாட்டாங்க சொர்க்கவாதிகள். ஏன், எதுக்கு, அப்படியா இப்படியா, எனக்கு நீ என்ன தருவ, இதெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நேரடியாக களத்தில் இறங்கி விடுவார்கள். காரணம், அவன் அன்பில் மூழ்கினவங்க அவங்க எல்லாம். அந்த அன்புல மூழ்கினவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் திடீர்னு காசு கேட்கிறாரு, எதுக்குன்னு கேட்போம். முன்ன பின்ன தெரியாத ஆளா இருக்கலாம், எல்லாம் நமக்கு பெருசா அவருக்கு அறிமுகம் இல்லாம, எல்லாம் பெருசா நாம நேசிக்காத நபரா இருக்கலாம். அவர் காசு கேட்கிறாரு, கொடுன்னு கேட்கிறாரு, எதுக்குன்னு கேட்போம். இல்ல இந்த வேலை, அப்படி அதுக்கு ஏன் அவ்வளவு ஆகுது அப்படின்னு கேட்போம். ஏன் இவ்வளவு தானே இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். இவனாக இருந்தா, ஒரு காதலன் காதலியா இருந்தா நம்ம பாட்டுல எனக்கு அது கொடுன்னா அவங்க பேரம் பேசிட்டு இருப்பான்னா, அது எதுக்கு கேட்கிற, இது எதுக்கு கேட்கிறன்னா, எங்க அவனுக்கு பையன் விட்டுட்டு ஓடிடுவான், அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவான். அத மாதிரி ரப்பு நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு பயம். அதனால அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவாங்க. அது எதுன்னு கேட்டுக்கலாம் இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்திலயா இப்படிதான் செய்யணுமா, இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். சூரா காஃப்ல அல்லாஹ் தஆலா 17வது 18வது ஆயத்துல சொல்றான், மனுஷனுடைய வலப்புறத்துல இடப்புறத்துல எழுதக்கூடிய 2 வானவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இவன் மனுஷன் செய்யறது எல்லாத்தையும் செஞ்சிரு, வாயில எதை சொன்னாலும் பதிஞ்சிருவாங்க. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத்ங்கறான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் இன்ஃபிதார்ல 10 11 12வது ஆயத்துகள்ல சொல்றான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்க மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிராமன் காத்திபீன், அவங்க கண்ணியமான எழுத்தாளர்கள். கண்ணியமான எழுத்தாளர் அல்லாஹ் ஏன் அவங்கள அப்படிலாம் பதிவு செய்யறான்? ஸல்லல்லாஹு சொல்லும் போது கண்ணியமான எழுத்தாளர், நாங்க குர்ஆன்ல சொல்லும் போது கண்ணியமான எழுத்தாளர்கள்னு சொல்லி இருக்கலாம். கண்ணியமான எழுத்தாளர்கள் ஏன் சொன்னான்னா, அவங்க எதை எப்படி பதியணுமோ அதை அப்படித்தான் பதிவு செய்வாங்க. இந்த மனுஷனை மாதிரி ஒருத்தனை பத்தி பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த 4 வாசகத்தை சேர்த்து எழுதி விட்டுற மாட்டாங்க. இவன் ஒத்து வர மாட்டான்டா, எல்லாத்தையும் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பதிஞ்சு விடுறதுக்கு அப்படி பதிய மாட்டாங்க. அந்த அவங்க மலக்குகள் முகத்தை சுளிக்கிற வேலை தான் செஞ்சான். இவன் இருந்தாலும் என்ன செஞ்சானோ, எவ்வளவு செஞ்சானோ, எப்படி செஞ்சானோ அதை மாத்திரம் தான் பதிவு செய்வாங்களே தவிர முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காண்டி இன்னும் 4 இதை அள்ளி எழுதி விட்டுற மாட்டாங்க. கண்ணியமான எழுத்தாளர்கள் அவங்க. கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், எதெல்லாம் நீங்க செய்தீங்களோ அவைகளை எல்லாம் அவங்க அறிந்து வைத்திருக்கிறார்கள். வரிசையா சூரா ஸுஹ்ருஃப்ல 80வது ஆயத்துல அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா நமக்கு அவங்க ரகசியம் பரகசியம் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? பலா வருசுலுனா லதைஹிம் யக்துபூன், அப்படி அல்ல, நம்மட தூதுவர்களான அந்த எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன் நெடுகிலும் சொல்லிக்கிட்டே வரான். இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கும் பொழுதும் ஒருத்தன் அவன் செய்யறதை செய்யறான்னு வைங்க அப்படின்னா அவன் அல்லாஹ்வை ஒன்னு அறியாதவனாக இருக்கணும் அல்லது மறுப்பவனாக இருக்கணும். குர்ஆன் நெடுகிலும் சூரா அல் இஸ்ரால வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வனுக்ரிஜ் லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, ஒவ்வொரு மனுஷன் செயல் குறிப்பு அவனுடைய கழுத்துல நம்ம மாட்டி இருக்கிறோம். அவன் கழுத்துல தான் தொங்குது, எல்லாம் தெளிவா இருக்குது. கியாமத்து நாள்ல அந்த ஒரு ஏட்டை அவனுக்கு நாம வெளிப்படுத்துவோம். அதை அவன் பார்த்தான்னா எல்லாம் பதிஞ்சிருக்கிறத பார்ப்பான், எல்லாம் ஒண்ணு விடாம பதிஞ்சிருக்கும். அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, சூரா அல் அலக்ல 14வதுல கேக்குறான், அல்லாஹ் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டானோ? அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கறாங்கறத விளங்கலையா, அவன் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டானோ அப்படிங்கிறான். அதனால இத்தனை ஆயத்துகளும் மிக தெளிவாக அல்லாஹ் நம்மை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நீங்களே போதும், இருக்கிறதுக்கு போக 2 பேர் பதிஞ்சுக்கிட்டு வேற இருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில உங்க நாக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்கப்படும். அப்படியே எல்லா கீயும் ஓபன் பண்ணி ஒட்டுமொத்த உறுப்பையும் பேசுன்னு சொன்னா எல்லா வண்டவாளத்தையும் கொண்டு சமூகத்தில் அல்லாட்ட கொட்டிரும். எதுவுமே மறைக்கவும் முடியாது, எங்கையும் போய் ஒளியவும் முடியாது, எல்லாம் தெளிவாயிடும். அதனால இவளும் சொல்றது ரப்பு எதுக்கு சொல்றான்னா கிருபையில தான் சொல்றான். அதனால உன் மனச கவனமா பார்த்து திருந்திக்க, நல்லா ஐக்க, இன்னும் வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு, இன்னும் முடியல. இந்த தகவல்கள் எல்லாம் நமது காதில் அல்லாஹ் விழ வச்சது பெரிய நியாமத்து இல்லையா? அந்த செய்திகள் கிடைச்சதற்கு பின்னால இதுக்கப்புறமும் திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்காத, அந்த செயல்லையே இருப்பேன் நீ முடிவு செய்யாத, பாவங்கள்லயே திளைப்பேன் முடிவு செய்யாத. வாய்ப்பு இருக்குது, இன்னும் மௌத்து வரல, மௌத்து வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்ப மௌத்து வரும்னு தெரியாது. அதனால தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காம இப்பொழுதே நீ உன்னை சீர் செய்து கொள், உன்னை நீ ஈடேற்றப்படுத்திக் கொள், உன் பதிவுகளில் நல்லவைகளை மாத்திரம் இருக்கும்படி பார்த்துக்கொள். அல்லாஹ் இன்னும் சில ஆயத்துக்கள்ல சொல்லுவான், நாம என்ன செய்வோம், இன்னைக்கு ஓதன ஆயத்திலே வந்துச்சு, எல்லாத்தையும் நாம பிடிக்கிறதும் இல்ல, சிலதை அப்படியே கண்டுக்காம விடவும் செய்வோம். அல்லாஹ் சொல்றான். எதை கண்டுக்காம விடுவான்னு சொன்னா, நாம் மன்னிப்பு தேடி விட்டால் அல்லாஹு தாலா அதை கண்டுக்காம விட்டுருவான். திரும்ப அதை கொண்டு வந்து மனுஷனை மாதிரி நிறுத்த மாட்டான். மனுஷன் கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருப்பான். ஒரு கணவன் மனைவி சண்டைகளே பாருங்களேன், எங்க போய் முத்தி நிக்கும்னா, அந்த நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்களேன்னு ஆரம்பிக்கிற செய்தி இருக்கு பாருங்க, அது அங்க இருந்து இழுத்துட்டு வர்றதா இருக்கும். 2 பேரும் பேசும்போது இதே வார்த்தை வரும், ஆமா எனக்கு தெரியாதா, இதே இது நீ இந்த வயசுல என்னெல்லாம் என்கிட்ட சொன்னா தெரியுமா அப்படின்ட்டு, நான் உனக்கு என்னெல்லாம் தந்தம் தெரியுமான்னு எல்லாத்தையும். அல்லாஹ் தஆலா கிட்ட அப்படிப்பட்ட குணம்லாம் கிட்ட சொல்லி காட்டவே மாட்டான். அவன்கிட்ட மன்னிப்பு தேடிட்டா அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடும், அப்படியே விட சொல்லிடுவான். அப்படி பதிவுலயே இருக்காதுங்கிறாங்க. மலக்குகள் பார்த்தா கூட அந்த பதிவு அழிக்கப்பட்டிருக்கும். மலக்குகள் பார்த்தா கூட அந்த பதிவுல அது இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும்.
நாளைக்கு மறுமையில இதெல்லாம் என்ன பிளாங்கா இருக்கு, ஆமா அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சு போச்சு, நானே விட்டுட்டு நீங்க இதை போட்டு பாக்குறீங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப நமக்கான வாய்ப்பு இருக்குது. ரமதான் அதற்கான சாத்தியத்தை தருது. இறைமறை குர்ஆனை உள்வாங்கிற தௌஃபீக் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ஏடுகளின் பதிவுகளை நல்லவைகளை மாத்திரம் அல்லாஹ் தரிபடுத்தி வைப்பானாக. தீயவைகள், கெட்டவைகள், மோசமானவைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நமக்கு அவன் கருணையால் மன்னிப்பை நமக்கு வழங்கி அவைகளையெல்லாம் அழித்து மறைத்து அடையாளமே இல்லாமல் போக்கி நாளை மறுமையில் நம்மை கண்ணியவாளர்களோடு இருக்க செய்வானாக. இழிவானவர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற்று விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி ومداد كلماته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين عزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. உங்களை யார் தொழுகையில்